தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்பான நில மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது யுவராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 7வது நபர் குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக கரூரை சார்ந்த பிரகாஷ் என்பவரின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது சிபிசிஐடி போலீசார் கடந்த ஜூன் மாதம் வழக்கு பதிந்தனர். இதனை அடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவான நிலையில் 35 நாட்களுக்கு பிறகு ஜூலை 16ஆம் தேதி எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரள மாநிலத்தில் கைது செய்யப்பட்டார். 15 நாட்கள் திருச்சி மத்திய சிறையில் நீதிமன்ற காவலுக்கு பிறகு அவருக்கு நிபந்தனை ஜாமீன் விதிக்கப்பட்டது. கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் அவர் தினந்தோறும் கையெழுத்திட்டு வரும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ், சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சார்லி என 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சகோதரர் முன்ஜாமீன் பெற்றார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சேகரின் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2ஆம் தேதியன்று சிபிசிஐடி போலீசார் கரூரில் சேகரை கைது செய்தனர். அவருடன் சேர்ந்து செல்வராஜ் என்பவரையும் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் 22 ஏக்கர் நிலம் 4 பேர்களின் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இதில் ஒருவர் செல்வராஜ் கைது செய்யப்பட்டு இருவரும் கரூர் 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் இந்த 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் 7வது நபராக யுவராஜ் என்பவரை இன்று கைது செய்தனர். போலி ஆவணங்கள் கொடுத்து 22 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து அந்த பத்திரப்பதிவுகளை கேட்டு தன்னை மிரட்டியதாக கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதில் 1வது குற்றவாளியாக யுவராஜ் சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 7 பேர்களை இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட யுவராஜ் கரூர் 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் பவித்ரா. தற்போதைய தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.